கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி கருத்து கணிப்பு. முன்னிலையில் அதிமுக 16% வித்தியாசத்தில் திமுக தோல்வி. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் மொத்தம் 8164 பேரிடம் நேரடியாக கருத்து கணிப்பு மேற்கொண்டோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் பார்க்கும்போது கலசப்பாக்கம் தொகுதியில் சுமார் 2,30,000 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்களை விட சுமார் 2000 பெண் வாக்காளர்கள் அதிகம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. போட்டியாளர்களை பார்க்கும்போது திமுக சார்பில் தற்போதைய எம்எல்ஏ சரவணன் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போட்டியிடுகிறார். அவர் தற்போது போளூர் தொகுதியின் எம்எல்ஏவாக உள்ளார். மேலும் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவர் இதற்கு முன்பு 2 முறை கலசப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்றவர். அதனால் இந்த தொகுதி அவருக்கு அரசியல் ரீதியாக நன்கு பரிட்சயமான பகுதியாக இருக்கிறது. அதேபோல் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஏழுமலை மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் கீதா ஆகியோரும் போட்டியிடுகிறார்கள். ஆனால் கள ஆய்வில் தெளிவாக தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த தொகுதியில் நேரடியான போட்டி அதிமுக மற்றும் திமுகவுக்குள் மட்டுமே உள்ளது. திமுக வேட்பாளர் சரவணன் தற்போது பதவி வகிக்கும் எம்எல்ஏ என்பதால் அது அவருக்கு ஒரு பிளஸ். ஆனால் அதே நேரத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் அடிப்படை வசதிகளில் பெரிய முன்னேற்றம் இல்லை என்ற குற்றச்சாட்டு மக்களிடையே உள்ளது. இந்த தொகுதி சுமார் 99 கிராமங்கள் கொண்ட தொகுதி என்பதால் மக்கள் அடிப்படை கட்டமைப்புகளை மிகவும் முக்கியமாக பார்க்கிறார்கள். மறுபுறம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இந்த தொகுதியில் முன்பு 2 முறை வெற்றி பெற்றவர் என்பதால் மக்களிடம் நல்ல நெருக்கமும் பழக்கமும் இருப்பதாக ஆய்வில் தெரிய வருகிறது. நாங்கள் செய்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி 45 முதல் 51%, சரவணன் 29 முதல் 35%, ஏழுமலை 16% முதல் 21%, கீதா 2% முதல் 6% உள்ளனர். இதில் முக்கியமாக பார்க்கும்போது தமிழக வெற்றி கழக வேட்பாளர் பெறும் வாக்குகளில் பெரும்பாலானவை திமுக வாக்கு வங்கியிலிருந்து பிரியும் என்று ஆய்வில் தெரிய வருகிறது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவும் அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு இந்த தொகுதியில் கூடுதல் பலமாக உள்ளது. இதனால் இந்த அனைத்து தரவுகளையும் கள ஆய்வையும் வைத்து பார்க்கும்போது கலசப்பாக்கம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் என்பதே எங்கள் கருத்து கணிப்பு முடிவு. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா தமிழ்நாடு மாறிடுச்சு. கஞ்சா கள்ளச்சாராயம் தெருவு தலைவர் சாடுது. இந்த 5 வருஷம் ஆட்சியில என்னதான் செஞ்சீங்க? இந்திய திணிப்பை எதிர்த்து படம் எடுத்தோம்ல. யாருக்கு எதிராக படம் எடுத்தீங்க? காங்கிரஸ். இப்போ யார் கூட கூட்டணி? காங்கிரஸ். சொத்தை வித்து சொத்து வரியை கட்டுற அளவுக்கு வரியை ஏத்தி பால் இந்த கரண்ட் பில் வரைக்கும் எல்லா விலையும் ஏத்தியாங்க ஐயா. விண்ணை தொடும் அளவிற்கு உயர்த்தப்பட்ட விலைவாசியால் நிதிச்சுமையின் பாரம் தாங்காமல் தவிக்கின்றனர் தமிழக மக்கள். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.